சித்திரவதைப்படுத்தப்பட்டிருந்த ரிச்சர்ட் உம்ரன் என்கிற சகோதரர் அவருடைய வாழ்க்கையில அவருடைய அடுத்த பகுதியாக 14 வருடம் கழித்து அவரை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தார்கள். அந்த விடுதலையை இந்த நாள் நம்ம தியானிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் இருக்கிறது, தயவு செய்து நல்லா கவனிங்க. 2 வாரம் முடிஞ்சிட்டதுனால உங்களுக்கு பழையவைகள் ஞாபகப்படுத்த எனக்கு டைம் இல்லை. நல்லா யோசிச்சுக்கோங்க. யோசிச்சு பார்த்தா கட்டாயம் மனசுல வரும். ஏன்னா அவருடைய பாடுகளை நான் அதிகமாக 2 வாரங்களாக சொல்லிக்கொண்டே இருந்தோம். அதாவது இயேசுவை சாட்சியாய் அறிவிக்க வேண்டிய ஒரு இடத்துல ஆண்டவரை அறிவிக்காம ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தாம மனுஷனை உயர்த்துறாங்க என்கிற கோபத்தினால தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை உயர்த்துற இடம் இது, இங்க மனுஷரை உயர்த்தக்கூடாது என்று சொல்லி தைரியமா முன்னின்று அவர் பேசினது நிமித்தம் அவரை சிறைச்சாலையில் அடைத்தார்கள் அப்படின்னு நம்ம கடந்த வாரங்களில் கேள்விப்பட்டோம். அப்படி சிறையில் அடைத்த அவரை பல விதமாய் நொறுக்கினார்கள், கஷ்டப்படுத்தினாங்க. மரணத்துக்கு ஏதுவான வழி அவர் சந்தித்தார். ஆனா கடந்த நான் சொல்லி முடிச்ச அந்த வாரத்தில் சொன்னேன், மருத்துவர்கள் இவர் விடுதலையாகி வெளியே வந்த பிறகு இவரை செக் பண்ண போது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, இவ்வளோ அடிகள், ஒரு மனுஷனுடைய எலும்புகள் இத்தனை நொறுக்கப்பட்ட பிறகும் இந்த மனுஷனால உயிர் வாழ முடிகிறது. அதுலேயும் ஸ்பெஷலா அவர் நிற்கிறார் அப்படின்னு சொன்னா அது ஆணுடைய கிருபை தான் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னதா நம்ம கேள்விப்பட்டோம். இப்படிப்பட்ட இந்த அற்புதத்தை அனுபவித்த இந்த ரிச்சர்ட் உம்ரன் என்கிற சகோதரர் 14 வருடம் கழித்து 14 வருடம் கழித்து சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். இப்படி விடுதலையாகி வெளியே வரும்போது எழுத்துக்கள் கூட இவருக்கு மறந்துவிட்டு, பைபிள் வேதத்துல சொல்லப்பட்ட வசனங்கள் பாதி எதுவுமே அவர் நினைவில் இல்லை. 14 வருடங்களா எழுத்துக்களையும் வார்த்தைகளையும் எழுதுவதையும் மறந்து அவர் வெளியே வந்தார். இப்படி வெளியே வந்த போதிலும் அவர் வெளியில வந்த உடனே அவர் நினைத்து அவருடைய நினைவுகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, யாக்கோபு தான் நேசித்த ராகேலுக்காக 14 வருடம் வேலை செஞ்சான். ஒரே ஒரு காரணத்துக்காக, அழகா இருக்கிறா அப்படின்னு பார்த்தோடனே பிடிச்சிட்டு. ராகேல யாக்கோபுக்கு பார்த்தோடனே பிடிச்சிட்டு. அப்படி பிடிச்ச காரணத்துக்காக அந்த ராகேலுக்காக 14 வருடம் வேலை செஞ்சான். அந்த நாட்கள் அவனுக்கு ரொம்ப சொற்பமா கடினமாவே தெரியல அப்படின்னு வேத வசனம் சொல்லப்பட்டது போல இவருடைய பாடுகளும் ஆண்டவர் மேல இவர் வைத்திருந்த நேசத்தினால சொற்பமாய் பாரம் இல்லாததாய் வேதனை இல்லாததாய் மாறினது அப்படின்னு இவருடைய நினைவுக்கு இந்த வசனம் மட்டும் ஞாபகம் வந்துச்சு. இதை ஞாபகப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வீட்டுக்கு கடந்து வந்தார். வந்து பார்த்தால் மிகுந்த வறுமையில குடும்பத்துல தம் மகன் மனைவியையும் கூட்டிட்டு போயிருந்தாங்க. சிறைச்சாலையில பல நாட்கள் வைத்திருந்தாங்க, அடிபட்டாங்க, எல்லாம் அனுபவித்திருந்தாலும் இவரை சிறையிலிருந்து விடுவித்த பிறகு வீட்டுக்கு வந்து பார்த்தால் வறுமையில, ஏன்னா அந்த அரசாங்கம் யாரை சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டதோ அவங்க வீட்டில் அவங்க உபயோகப்படுத்தியிருந்த பொருட்களை எல்லாம் கையாடிடுவாங்களாம். அவங்க உபயோகப்படுத்தியிருந்த வீட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் அரசாங்கம் கையெடுத்திருக்குமா. அதனால வீட்டில் தன் மனைவி வறுமையினாலையும் கஷ்டத்தினாலையும் அவ்வளோ பாடுபட்டிருந்தாலும் உண்மையா தன் கணவனுக்காக காத்திருந்தாங்களாம். ஊழியத்திலையும் ரகசியமா செய்துட்டு இருந்த ஊழியங்களை நிறைவா இவங்க மனைவி செய்து கொண்டிருந்தாங்களாம். இதை பார்த்தோன்னே இவருக்குள்ள ஒரு மிகுந்த உற்சாகம் வந்தது. இவர் அமெரிக்க நாட்டில் இருக்கிற தூதுவர்களுடைய உந்துதலின் படிதான் இவரை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தாங்க. இவங்க விடுவித்த பிறகு இவங்க 14 வருடம் கழித்து இவர் வெளியே வந்த பிறகு வீட்டில் இவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு இவர் இனிமே தொடர்ந்து சாதாரணமா எப்போது இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்லாம் இவங்களுக்கு அடையாளமே. இவங்களை ரிலீஸ் பண்ணும் போது செய்யவே இல்லை. ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறார், இன்னும் ஒரு முறை உன்னை விடுதலையாக்கின பிறகு இன்னும் ஒரு முறை இயேசு நல்லவர் நீ மேடை ஏறி பிரசங்கிக்கிறத நான் பார்த்தால் சிறைச்சாலையில் தான் உன்னோட மரணம் அப்படின்னு நிர்ணயித்து அவரை சிறையிலிருந்து விடுவித்தாங்க. இப்படி விடுவிக்கப்பட்ட இந்த சகோதரருக்கு மனதளவுல பாரம், சரீரத்துல வேதனை
எல்லாம் இருந்த போதிலும் விடுதலைக்கு பிறகுதான் இவருடைய ஊழியம் அதிகமா வளர்ந்துச்சான். சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகுதான் ஆண்டவருக்குள்ள இருக்கிற வைராக்கியம் இவருக்குள்ள அதிகமா மாறிச்சான். இந்த தினத்துல நம்ம ஆராதனை நேரத்துல பாடினது போல, எந்த பாடுகள் வழியில நம்ம நடந்து போகிறோமோ அந்த பாடுகள் ஆண்டவருக்குள்ள நம்ம ஸ்திரப்படுத்த வல்லதா இருக்கிறது. ஆண்டவருக்குள்ள அந்த பாடுகளை அனுபவித்தா, அது வேதனையா இருக்கே, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவரை விட்டு தூரம் போனா பாடுகள் குறையாது, பலன் குறைஞ்சிரும். அதனால தேவ சமூகத்துல இதை சாதாரணமா எண்ணி சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தோடனே ருமேனிய தலைநகர பட்டணத்துல அதிகமா இவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். இவர் சிறையிலிருந்து வெளியில வந்திருக்கிறதுனால இவரை தேடி தேடி அநேக ஊழியர்கள் வந்தாங்க. அவர்கிட்ட அநேக பாடுகளின் பாதைகளை கேட்டு தியானிக்க தெரிஞ்சுக்கிட வந்தாங்க. ஆனா என்ன அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் என்ன சொன்னாலும் இவர் வாயிலிருந்து ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப வந்தது, என் ஜீவன் கர்த்தரால காக்கப்பட்டது. காரணம், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க என் ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறார். எனக்கு கர்த்தர் தந்திருக்கிற இந்த ஜீவன் இனி ஆண்டவருக்காக மாத்திரமே என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஊழிய நாட்கள் விரிவடைந்து கொண்டே இருந்தது. ஆனா இவருடைய சிறைச்சாலையில இவருக்கு மூளை செலவை செய்து கொண்டிருந்த போது அந்த சிறைச்சாலையில அவங்க சொன்ன வார்த்தையில ஒன்று, இனி உன்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க, நீ இவ்வளோ அடிபட்டுட்ட, இவ்வளோ காயப்பட்டுட்ட, இவ்வளோ வேதனை நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இந்த வேதனை நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை இனி யாரும் நேசிக்க மாட்டாங்க அப்படின்னு மூளை செலவை நேரத்தில் அவரை ரொம்ப காயப்படுத்தப்பட்டிருந்தாங்க. ஆனா இந்த எந்த வார்த்தையும் அவர் உள்ளத்துல போய் வேலையே செய்யல. ஏன்னா வெளியில வந்த பிறகு அவரை தேடி வந்த கூட்டத்தின் எண்ணிக்கை அதிகம். தேடி தேடி வந்து அவரை நேசித்து அவரை கேட்டு அவருடைய அனுபவத்தை கேட்டு விசாரித்து அவரை குறித்ததான அநேக பாடங்கள் அநேகரை ஆவிக்குள் எழுப்பினது. இன்னைக்கு நீங்களும் நானும் இதை கேட்க ஒரு முக்கியமான காரணம், என்ன பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தா அது சொற்பமாய் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அதுக்கு இவரே சாட்சி. இப்படி இந்த அனுபவத்தெல்லாம் இவர் சொல்ல சொல்ல அநேகர் வளர்ந்தாங்க, அநேகர் விசுவாசத்துல வளர்ச்சி அடைய ஒரு உதவியா இருந்தது. ஒரு நாள் ருமேனிய தேசத்திற்கு அமெரிக்க தேசத்துல உதவி செய்கிற எபிரேய கிறிஸ்தவ தோழமை கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்திலிருந்து இந்த நபரை வந்து தேடி சந்திக்கிறதுக்காக ஒரு சிலர் வந்தாங்க. அப்படி இவங்களை தேடி சந்திக்க வந்திருக்கும் போது இவர்கிட்ட கூட்டிட்டு வந்த ஒரு நபர், ஐயா உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, இவங்க ஒரு கழகத்தை சார்ந்தவங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. என்ன உதவி? வறுமையில இருக்கிற உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதற்கு தேவையான உபகரணங்களை பொருட்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆதரிக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது இவருக்குள்ள ஒரு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பொருட்கள் இல்லாம கடின பாதையில போய்கொண்டிருக்கிற இந்த நபருக்கு தேடி வந்து உதவி செய்யற இப்படிப்பட்ட கழக உறுப்பினர்கள் எல்லாம் இவங்களை தேடி வந்தோடனே இவருக்குள்ள ஒரு புது உற்சாகம் வந்துட்டு, அவருடைய அவருடைய சரீர பலவீனம் இதெல்லாம் அவரை கொஞ்சம் கூட வருத்தப்படுத்தல. உடனே தைரியமா போய் அவங்க முன்னாடி உட்கார்ந்து அவங்க கூட பேச ஆரம்பித்தார். அவங்க கூட அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டார். அப்போ பேச்சுக்கு நடுவுல ஒரு சகோதரர் சொன்னார், 14 வருடமா சிறைச்சாலையில இருந்து மிகுந்த கஷ்டப்பட்டு மறு ஜீவனை பெற்றவரா வெளியில வந்திருக்கிற ஒரு நபரை குறித்து நாங்க அமெரிக்க தேசத்துல கேள்விப்பட்டோம், அந்த நபரை சந்திக்க ஆசைப்படுறோம், அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு இவர்கிட்டயே அந்த நபர்கள் கேட்குறாங்க. அப்போ இவர் இப்படி அமைதியா பார்த்துட்டே கேட்டுட்டே இருந்துட்டு, நீங்க சொல்ற நபர் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. உன்னை எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்படியா? இது என்ன ஆச்சரியம்? நாங்க வந்து சந்திக்கிற அந்த நபரை பார்த்து அவர் படுக்கையில இருப்பார், அவருக்கு உதவி செய்யணும், அவரால் எழுந்துச்சு நடக்க முடியாது, அவரை தூக்கி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், இந்த நினைப்புலலாம் நாங்க வந்தோம். இங்க வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி எங்க கூட நீங்க பேசிட்டு இருந்த உங்க சந்தோஷ வார்த்தைகள், உங்க உற்சாகமான வார்த்தைகள் நீங்க தானா அது அப்படின்னு எங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு கேட்டபோது இந்த நபர் தைரியமா சொன்னாராம், பாடுபட்டேன், உண்மைதான், என் சரீரத்தின் அவயவங்கள் மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறது உண்மைதான்,
ஆனா நீங்க என்னை தேடி வந்து எனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறீங்க என்ற செய்தியை கேட்டவுடனே ஆண்டவர் எனக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த சகோதர உள்ளத்தெல்லாம் பார்த்தோடனே எனக்கு இந்த வேதனை எல்லாம் மறந்து போயிடுச்சு, என்னால் அதை யோசிக்க கூட முடியல அப்படின்னு இவர் சொன்னாராம். இது இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்தது. இப்போ இவங்க எல்லாரும் சொன்னாங்களாம், நீங்க ருமேனிய தேசத்துல இருந்து வெளியேறி வந்து இந்த ஆபத்துக்கள் நிறைஞ்ச இந்த இடத்துல இருந்து வெளியே வந்து எங்க தேசத்துல மிகுதியாய் உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய அனுபவ சாட்சிகள் எங்களுக்கு ரொம்ப தேவை, எங்களுக்கு வந்து பிரசங்கிங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க தேசத்திற்கு அவர்களை கூப்பிட்டாங்களாம். உடனே வறுமையில இருந்து கொண்டிருந்த அந்த நபருக்கு தன் குடும்பம் ருமேனியாவை விட்டு வெளியே வந்து இந்த ஜனங்களுக்கெல்லாம் சாட்சிகளாய், ஏன்னா ஆண்டவர் சிறையிலிருந்து வெளியில வர வைக்கும் போது அவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம், இப்போ நான் உனக்கு கொடுத்துருக்கிறது என்னோட ஜீவன், என்னோட ஜீவனை ஜீவனற்றவர்களுக்கு போய் சொல்லு, இதுதான் அவருடைய கட்டளை. இதை கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையோடு அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்களோடு சேர்ந்து 1965ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ருமேனியாவை விட்டு வெளியேறி அவருடைய குடும்பம் முழுவதும் அமெரிக்க தேசத்துல ஊழியத்தை செய்யும்படியாக கடந்து போனாங்க. அப்படி அவங்க ருமேனியா விட்டு கடந்து வரும்போது இவர் செய்த ஒரு காரியம் நல்லா கவனிங்க. யாரு சிறைச்சாலையில வச்சு அவரை ரொம்ப கடினப்படுத்தி அதிகமா காயப்படுத்தி இனி நீ என் கண்ணு முன்னாடி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறத நான் பார்த்தா உன்னை கொன்னுருவேன்னு சொன்ன அந்த தலைவர் இவர் ருமேனியாவை விட்டு வெளியில வரும் முன்னாடியே மரித்து போனார். அவர் மரித்து போன அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில போய் இவர் போய் அவருக்காக இரங்கல் தெரிவித்து அவருக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வந்தாராம். இது என்ன ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது பாருங்க. நான் உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் இவர் ஊழியம் செய்ய போகிறார். இவர் நான் உன்னை கொன்னுருவேன்னு சொன்னவன் செத்து போயிட்டாரு, இவர் ஊழியம் செய்ய போகிறார். போகும்போது அந்த நபரை பார்த்து உங்களுக்காக நான் மனம் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி வருந்தி ஜெபம் பண்ணிட்டு வந்தாராம். இதெல்லாம் அநேகரை பெரிய உற்சாகப்படுத்தி இருக்கு. என்ன சொல்லி, ஒரு மலரை வச்சு நினைவிடத்துல வந்து ஒரு பூவை வச்சு வணங்கிட்டு போவாங்க. ஆனா நீங்க செஞ்சிருக்கிற இந்த காரியம் அவர் இருக்கும் போதை காட்டிலும் அவர் இல்லாத போது அவரை குறித்து நீங்க வைத்திருக்கிற மரியாதையை வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் நமக்கு ஏன் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, பாவத்தை வெறுத்த கர்த்தர் பாவிகளை நேசித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் யாரெல்லாம் நம்மளை வெறுக்கிறாங்களோ அந்த நபர்களை வெறுக்காம அவங்க செய்கிற கிரியைகளை வெறுத்து ஆண்டவர்கிட்ட அவங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயம் நம்மளுக்காக யுத்தம் செய்து இந்த ரிச்சர்ட் உம்ரன் என்கிற சகோதரர் இனி தொடர்ந்து அவருடைய ஊழிய பாதை எவ்வளவா இருந்தது, என்ன வளர்ச்சியை தந்தது என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பார்த்து அவரை குறித்து நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்வோம். இது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு